அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இயற்கையாகவே உங்கள் தூக்கம் கலைகிறது என்றால் அது உங்கள் ஆன்மா விழிப்புணர்வு பெற தயாராக இருப்பதை குறிக்கிறது. ஆன்மீக ரீதியாக இந்த பொன்னான நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவற்றை வரிசைப்படுத்தி இங்கே காணலாம். முதலாவதாக படுக்கையிலே நன்றி கூறுதல். கண் விழித்தவுடன் உடனே படுக்கையை விட்டு எழாமல் 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். உள்ளங்கைகளை பார்த்தால் கராக்ரே வசத்தே லக்ஷ்மி போன்ற ஸ்லோகங்களை சொல்லலாம். அல்லது உங்கள் உள்ளங்கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொண்டு இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். நேர்மறை எண்ணம், இன்று எனக்கு மிக சிறந்த நாள் என்ற எண்ணத்தை மனதிற்குள் விதைக்கவும். இரண்டாவதாக உடல் மற்றும் மன தூய்மை. பிரம்ம முகூர்த்தத்தில் குளிர்ந்த நீரில் குளிப்பது நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தும். குளிக்க இயலாத பட்சத்தில் முகம், கை, கால்களை கழுவிவிட்டு தூய ஆடையை உடுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் உடலில் உள்ள தமோ குணத்தை சோம்பல் குணத்தை நீக்கி சத்வ குணத்தை அமைதி மேம்படுத்தும். மூன்றாவதாக தியானம், மெடிடேஷன். இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். மௌனம் குறைந்தது 10 முதல் 20 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஆழ்நிலை தியானம். உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் மனம் ஒருநிலைப்படுவது மிகவும் எளிது. இது மன அழுத்தத்தை குறைத்து அறிவுத்திறனை அதாவது ஐக்யூவை மேம்படுத்தும். நான்காவதாக மந்திர ஜெபம் மற்றும் பாராயணம். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் மந்திரங்களை 108 முறை உச்சரிக்கலாம். ஓம் ஓதுதல். பிரபஞ்ச ஒளியான ஓம் என்பதை உச்சரிப்பது உங்கள் உடலில் உள்ள சக்கரங்களை சீரமைக்கும், அதை ஆக்டிவேட் செய்யும். திருவாசகம், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம் அல்லது பகவத்கீதை போன்ற புனித நூல்களை வாசிப்பது ஆழ்மனதில் நல்ல தீர்வுகளை உண்டாக்கும். ஐந்தாவதாக சங்கல்பம், இன்டென்ஷன் செட்டிங். உங்கள் வாழ்வின் லட்சியங்களை இந்த நேரத்தில் கண்ணில் காணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கப்படும் வேண்டுதல்கள் மற்றும் சங்கல்பங்கள் ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்ற பிரபஞ்ச ஆசையை பெறுவதாக கூறப்படுகிறது. காலை 3 மணி முதல் 5:30 மணி வரை இது ஒரு சாதாரண நேரமில்லை. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம். நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? ஏன் சிலருக்கு மட்டும் ஆசைகள் எளிதாக நினைவாகின்றன? ஏன் சிலர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுகிறார்கள்? அதுக்கான ரகசியம் இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது. சுற்றுப்புறம் சுத்தமான சக்தியால் நிரம்பி இருக்கும். மனம் மிகவும் தெளிவாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் விழித்து இருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நீங்கள் நினைப்பது நேராக பிரபஞ்சத்துடன் இணைகிறது. நீங்கள் உணரும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாக மாறுகிறது. இப்போது நீங்கள் அமைதியாக உட்காருங்கள். கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். உள்ளே சுவாசிக்கவும் வெளியே விடவும். உங்கள் உடல் சாந்தமாகிறது. உங்கள் மனம் அமைதியாகிறது. இப்போது உங்கள் கவனம் உங்கள் உள் உலகத்தில். உங்கள் சக்ராக்கள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கின்றன. உங்கள் உடல், உங்கள் மனம், உங்கள் ஆன்மா மூன்றும் ஒன்றாக இணைகிறது. இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை, நீங்கள் அடைய வேண்டிய வெற்றி, நீங்கள் பெற விரும்பும் சந்தோஷம். அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றது போல உணருங்கள். அந்த சந்தோஷத்தை உணருங்கள். அந்த அமைதியை உணருங்கள். அந்த வெற்றியை உணருங்கள். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் உணர்வது உங்கள் வாழ்க்கையாக மாறும். நீங்கள் தினமும் இந்த 10 நிமிடங்களை எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் தூங்கும் நேரம் இது. வெற்றி பெறுபவர்கள் விழிக்கும் நேரம் இது. இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் நாளை காலை எழுந்து என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். அலாரம் வையுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தை வரவேற்குங்கள்.
உங்கள் புதிய வாழ்க்கை நாளை காலை ஆரம்பமாகிறது. இதுவரை என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது ஹைப் பட்டன் தெரியும், அதையும் பிரஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் கமெண்டில் நீங்கள் சொல்லவும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.